எனக்கு எதுவும் தெரியாது. பிரதமரை வரவேற்கிறதுக்கு அண்ணாமலை வரல. கோவில்ல தான் வீட்ல தான் இருக்காரு. ஆனா பிரதமரை வரவேற்கிறதுக்கு வரலையே. இல்ல ஏன் நான் லிஸ்ட் எடுக்கல? இல்ல நான் வந்த உடனே நான் கேட்டேன். அண்ணாமலை எப்போ வராருங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கப்புறம் இல்லை லிஸ்ட்டில் வந்து நாங்கள் எல்லாம் போட்டு தான் அனுப்பிச்சோம். அவர் தான் வந்து வரல அப்படிங்கிற ஒரு தகவல் வந்தது. வெளியில சொல்லிட மாட்டீங்களா? நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. வணக்கம் மக்களே. ஸோ மோடி வந்து கோயம்புத்தூருக்கு வந்திருந்தாரு. அதுல வந்து அண்ணாமலைஜிக்கு வந்து பர்மிஷன் கொடுக்கல. அவர் வந்து ரிசீவ் பண்றதுக்கான பர்மிஷன் வந்து கொடுக்கல. பட் வானதி ஸ்ரீனிவாசன் என்ன சொல்றாங்கன்னா, லிஸ்ட்ல அண்ணாமலைஜியோட பேர் இருக்கு, அவர் எதுக்கு வரல எனக்கு தெரியல எனக்கு அப்படின்னு சொல்றாங்க. பச்சை பொய். ஏன்னா அவங்க வந்து லிஸ்ட்ல அவரோட பேரே சேர்க்கல, அதனால அவர் வரல. ஆக்சுவலா பார்ட்டிக்குள்ளேயே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஒருத்தவங்களை வந்து எவ்வளவு தூரம் வந்து அசிங்கப்படுத்தணும், இல்ல அவங்கள வந்து மொத்தமா வெளியே தள்ளணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? அந்த மாதிரிதான் போய்கிட்டு இருக்கு. உங்களுக்கு எல்லாம் வந்து அவரை பார்த்தா பொறாமையா என்னன்னு தெரியல. ஏன்னா உங்களுக்கு இல்லாத பேரு அவருக்கு இருக்கு. இப்போ தமிழ்நாடுல நினைச்சா பாட்டி விட்டு வெளியே அனுப்புறீங்க, திருப்பி அவரே பாட்டிக்கு சேர்த்துக்கிறீங்க. அவர் எவ்வளவு தூரம் அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ அவருக்கு வந்து தமிழ்நாட்டுல பேர் ஜாஸ்தியா ஆகிட்டு இருக்கு. இன்னும் நல்லா அவாய்ட் பண்ணுங்க அவரை. அதான் அவருக்கு நல்லது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா மக்கள் அவ்வளவு தூரம் அவரை ரசிக்கிறாங்க. இவ்வளவு ஒரு திறமையான ஆள் தெரியுமா அவர்லாம். பேசாம அவரு அங்கேயே இருந்திருக்கான் போல இருக்கு. தேவையில்லாம வேலையை ரிசைன் பண்ணி இதுக்குள்ள இந்த பாலிடிக்ஸ் ஒரு சாக்கடை, அதுக்கு வந்து இது உதாரணம். இந்த சாக்கடைக்குள்ள வந்து அவரை கீழே தள்ளணும், இவரை வந்து மேல வர விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? அது எவ்வளவு நாளைக்கு நாங்களும் பாக்குறோம். உங்களால என்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணுங்க. ஆனா அவர் மேல மேல போயிட்டு தான் இருப்பாரு மக்கள் மனசுல. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? இதுல வந்து வானதி ஸ்ரீனிவாசன் என்ன சொல்றாங்கன்னா, அவர் தேர்தல் நினைக்கணும் எனக்கு தான் ஆசையா இருக்கு. சீரியஸாவே. ஆனா பார்த்தா அப்படி தெரியலையே. நீங்க பண்ற ஒண்ணு பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்டா ஃபீல் ஆகுது. நீங்க நடத்துங்க. உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ, உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ பண்ணுங்க. நான் திரும்ப திரும்ப சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். நீங்க இந்த மாதிரி பண்ண 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 அவர் வந்து மேல மேல போயிட்டு இருப்பாரு. மக்களுக்கு வந்து ஒரு படிச்ச அறிவாளி வந்து தலைவரா வந்தா நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க. அது அவருக்கு இருக்கு. அவர் படிச்சிருக்காரு, நிறைய நாலேஜ் இருக்கு. படிக்காதவங்க எல்லாம் வந்து ஒரு தலைவனா வந்துட்டு என்ன படிக்கணும்னு தெரியாது உளறிக்கிட்டு அந்த மாதிரி இருக்கிறது நாங்க பாத்துட்டு இருக்கோம். இவர் வரணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா இவரை வந்து அந்த இடத்துல வரவிடாம தடுக்கிறது அதே பார்ட்டிக்குள்ள இருக்கிற ஆளுங்கன்னு பார்க்கும்போதுதான் ரொம்ப கேவலமா இருக்கு இதெல்லாம். ஓகே ஓகே கைஸ், உங்களுக்கு என்ன தோணுது நீங்க சொல்லுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட தாட்ஸ் வந்து கமெண்ட் சொல்லுங்க. தேங்க்யூ சோ மச். பாய்.